வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்காங்க. இது இந்தியர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் வந்திருக்கு. மிக முக்கியமாக பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணாங்க? நம்ம நிறைய பணம் செலவழித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது ஒரு அமிர்தமான ஒரு தீர்ப்பாக தான் வந்திருக்கு. அது என்ன தீர்ப்பு, எப்படி பலன் அளிக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற நாள்லேருந்து தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்கிற ஒரு விஷயம், பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் டாரிஃப். எந்த நாட்டு மேல எப்போ எவ்வளவு போடுவாங்கன்னு தெரியாது, பட் டாரிஃப் வந்துகிட்டே இருக்கும். பதிலுக்கு அந்த நாட்டு போடுவாங்க, திரும்ப உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு நம்பருக்கு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது, நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் பேஸ் டாரிஃப் போட்டாங்க, அதன் மேல் ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களுக்கு எக்ஸ்ட்ரா டாரிஃப், இப்போ ஸ்டீல், அலுமினியம் இந்த மாதிரி பொருட்களுக்கு எக்ஸ்ட்ரா டாரிஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டாரிஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சில நாடுகளுக்கு சில விஷயங்கள் செய்வதனால எக்ஸ்ட்ரா டாரிஃப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க, அதனால நாங்கள் ஒரு 25% டாரிஃப் போடுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி சொல்லி இந்தியாவுக்கு 50% டாரிஃபாக இருந்தது. அதன் பிறகு அதை குறைச்சி 18%. இப்போ தான் ஒரு 2 வாரங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குடியரசு தினம் முடிந்த பிறகு, அதாவது இந்தியாவுக்கும் ஐரோப்பா யூனியனுக்குமான ட்ரேட் டீல் சைன் ஆன பிறகு இந்த ஒரு ட்ரேட் டீல் முடிவானது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு 18% இருந்தது. இன்னும் நிறைய நாடுகளுக்கு நிறைய இருந்தது. பிரேசில்லாம் நிறைய டாரிஃப்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டே இருந்தது. இரு நாடுகளுக்கு இடையே மட்டும் இல்லை, உள்நாட்டிலுமே இது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. சிறு குறு வணிகர்லேருந்து பெரிய வணிகர்கள் வரைக்குமே டாரிஃப்னால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. பொருட்களோட விலை இங்கே ஏறினது நம்ம கண்கூடாக பார்த்தோம். காஸ்கோலேருந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம். எப்படி இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு அரிசி டாரிஃப் இம்பாக்ட்னால எவ்வளோ ஏறி இருக்கு, பருப்பு விலை எவ்வளோ ஏறி இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்கூடாவே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது தான் நிறைய வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து லாசூட் ஃபைல் பண்ணாங்க. ஆக்சுவலாக 2 லாசூட்ஸ் தனித்தனியாக ஃபைல் பண்ணாங்க, போயிட்டு இருந்தது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன சொல்லி ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, பிரசிடென்ட் அவர்களுக்கு அத்தாரிட்டி இல்லை இந்த மாதிரியான டாரிஃப்ஸ் போடுறதுக்கு, அவர்கள் தன்னுடைய அதீத பவரை தவறாக பயன்படுத்தி உள்ளார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஒருவேளை நீங்கள் டாரிஃப் போடணும்னா இது காங்கிரஸ் இரு அவைகளும் போய் சைன் ஆகி அதன் பிறகு ஒரு லாவா மாறின பிறகு தான் நீங்கள் போடணுமே தவிர ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் கொண்டு போடக்கூடாது அப்படி லாசூட் போயிருந்தாங்க. இந்த லாசூட்டை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தான் இன்று, அதாவது வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2 லாசூட்டுமே செல்லும். அவர்கள் சொல்வது போல் பிரசிடென்ட் அவர்கள் அதீத பவரை கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. மிக முக்கியமாக இன்னொரு நாடு மேலே டாரிஃபை இஷ்டத்துக்கு போடுறது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காங்கிரஸ் வழியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே 2 விதமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது எப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் 9 நீதிபதிகள் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். இங்கே யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 9 நீதிபதிகள் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை கன்சால்டேட்டாக எடுத்து தான் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அந்த மாதிரி தீர்ப்பு போகும். அப்படி பார்க்கும்போது 6 நீதிபதிகள் இந்த லாசூட் செல்லும், பிரசிடென்ட் அவர்களுக்கு இதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 நீதிபதிகள் இல்லை, பிரசிடென்ட் அவர்களுக்கு இதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 6-3 அப்படின்னு வந்துச்சு. ஸோ பிரசிடென்ட் அவர்களுக்கு இவ்வளோ டாரிஃப் போடுறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் போட்ட டாரிஃப் எல்லா கோட்டையும் அழிங்கப்பா அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. இது எப்போலேருந்து அமலாக்கப்படுறாங்கன்னா ரைட்டாகவே இதுக்கு மேலே கிளியர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் டாரிஃப்ஸ் போடக்கூடாது. அதாவது நீங்கள் போட்டிருக்கீங்களா பெரிய நம்பர், அது போடக்கூடாது அப்படிங்கிறதான் தீர்ப்பு. அதற்கிடையில உடனே ஒயிட் ஹவுஸில் எல்லாருமே கூடி ஆலோசனை செய்து லா பிரகாரம் சட்டத்தை கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து 10% டாரிஃப் எல்லா நாடுகளுக்கு மேலேயும் போட போகிறோம். குளோபல் டாரிஃப் இது சட்டத்தை கொண்டே செயல்படுத்த போகிறோம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்லாம் இல்லை, இருக்கிற சட்டத்தில் உள்ள அந்த ஆக்ட் பிரகாரம் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்தியா இப்போ 18% டாரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ அது 10% ஆக போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? பிரேசில்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல விஷயம். பிரேசிலாம் இதை வரவேற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ஒரு சமதளத்தை கொடுத்துட்றீங்க. ஸோ எங்களோட பொருட்களை இன்னும் நல்லா நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக திருப்பூர்லாம் இன்றைக்கி சிவகாசி மாரி பட்டாசாக வெடிச்சிருப்பாங்க. ஏன்னா
அங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பின்னலாடைகள் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இந்த டேரிஃப்னால கிரியேட் ஆகிடுச்சு, நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷன் வந்திருக்குங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மிக முக்கியமாக இங்கே இந்தியர்கள் நம்மளோட பொருள் உள்ளே வரணும்னா அவ்வளோ டேரிஃப் கட்டி வாங்க வேண்டியதாக இருந்தது. இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிராசரியில், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக, அதாவது 2025 ஆரம்பத்திலேருந்து, அது மிக முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரலில் தான் அந்த டேரிஃப்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ 2025 மத்தியிலேருந்து இப்போ பார்க்கும்போது எக்கச்சக்கமாக பொருள்லாம் விலை ஏற்றிட்டாங்க, எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. இப்போ கேள்வியே, இப்போ இவ்வளோ குறைச்சிட்டாங்க டேரிஃபு, அந்த விலையெல்லாம் குறையுமா அப்படின்னு. கண்டிப்பாக காஸ்கோவில் இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி கிளியர் ஆகி புதுசாக இன்வென்ட்ரி வந்து கிளியர் பண்ணி வரும் பாருங்கள், அந்த போர்ட்லேயும் கிளியர் பண்ணி வரும் பாருங்கள், கண்டிப்பாக அப்போ வந்து விலை குறைய 100% வாய்ப்பு இருக்குது. காஸ்கோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அங்கே அரிசி பருப்பு விலையெல்லாம் கண்டிப்பாக குறையும். பட் இந்தியன் கிராசரி, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளோ வந்து இது வரைக்கும் டேரிஃப் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை ரீஃபண்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம், இது வரைக்கும் 160 பில்லியன்லேருந்து 175 பில்லியன் டேரிஃப் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கலெக்ட் பண்ண டேரிஃபை அவங்க ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். யாருக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா, யார் அந்த டேரிஃபை கட்டினாங்களோ அவங்களுக்கு. சப்போஸ் வந்து இங்கே வந்து ஒரு பொருளை ஒருத்தவங்க இறக்குமதி பண்ணுறாங்க, ஸோ அங்கேருந்து ஒருத்தவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இப்போ டேரிஃபை வந்து 2 பேருக்குள்ளாக யாரோ ஒருவர் தான் கட்டி ஆகணும், ரைட்? அது வந்து யார் கட்டினாங்களோ அவங்க ரீஃபண்ட் வாங்கிப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கும், அவங்க அந்த டேரிஃபை கட்டிட்டு அந்த பொருள் மேலே அந்த டேரிஃபை போட்டு நமக்கு விற்றுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டேரிஃபை கட்டினது நம்ம தான், சாமானியர்கள் தான். ஆனால் ரீஃபண்ட் பண்ண போகிறது அவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பயங்கர லாபம். டேரிஃபுங்கிற பேர்லேயே நமக்கு எக்ஸ்ட்ரா வச்சு தான் ஃபஸ்ட்டே விற்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீஃபண்டும் வாங்கிக்கிறாங்கும் போது கண்டிப்பாக இந்த வியாபாரிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமாக போகுது. எப்பொழுதும் போல் இப்பொழுதும் ஏமாறுவது வந்து சாமானியர்கள் தான். ஸோ நமக்கு வந்து அவ்வளோதான், நமக்கு எந்த ஒரு ரீஃபண்டுமே வரப்போகிறதில்ல, நம்ம கட்டினது தான். ஆனால் நிறைய பேர் இன்னொரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ கருடவேகா மாதிரி சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இல்லை ஃபெட்எக்ஸ், டிஹெச்எல்லாம் நீங்கள் வந்து பொருள் போட்டிருப்பீங்க, இந்தியாவிலேருந்து பொருள் அனுப்பியிருப்பாங்க, இங்கே நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. இப்படி ரிசீவ் பண்ணும்போது சமீப காலமாக பெரும்பாலான சமயங்களில் அவங்க கஸ்டம்ஸ் ஆர் டேரிஃப் போட்டுடுறாங்க, அதை கட்டி தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போது ஆஸ் பர் த லா வந்து உங்களுக்கு டேரிஃப் வந்து குறையுது, ரைட்? இப்போ 10% போட்டாலுமே பழைய டேரிஃப் கிடையாது, புது டேரிஃப் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்படி நம்ம கட்டினவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. யாராவது லாசூட் போய் கோர்ட் வந்து ஒரு சரியான தீர்ப்பு சொன்னால் தான் அது என்னன்னு தெரியும். நிறைய இடத்துல இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயமா நான் என்ன பார்க்கணும்னா, இதன் பிறகு இப்போ நீங்கள் போடுறீங்க, இந்த வாரம் போடுறீங்க இந்தியாவிலேருந்து, இங்கே அடுத்த வாரம் ரிசீவ் ஆகுது உங்களுக்கு ஒரு பார்சல்னா, அதுக்கு கஸ்டம்ஸ் இருக்கும். ஆனால் பழையபடி அதிகமான விலையில் வராது, கம்மியான விலையில் கஸ்டம்ஸ் வரும். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அதுக்கு கஸ்டம்ஸ் இருக்குன்னா, அது டிமினிமஸ் ரூலில் தான் தூக்குனாங்க. அந்த டிமினிமஸ் ரூலில் உள்ள அந்த ஒரு பாலிசியில் தான் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. முன்னாடி $800 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருந்ததை, இல்லை இனி நோ மோர் எக்ஸம்ஷன் சொல்லிட்டு $100 மட்டும் கிஃப்ட் பர்பஸ்க்கு வந்தால் மட்டும் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பாலிசி சேஞ்ச் தான் கொண்டு வந்தாங்க, டிமினிமஸ் ரூல். ஸோ அதனால் அந்த ஒரு டிமினிமஸ் ரூலோட சேஞ்சஸை இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு எந்த ஒரு இம்பாக்டும் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய பொருளுக்கும் நீங்கள் கஸ்டம்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கம்மியான கஸ்டம்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீஃபண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறது, அட்லீஸ்ட் வந்து இங்கே எல்லா பொருட்களும் இந்தியன் கிராசரி அண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் விட்டுருங்க, மற்ற நிறைய பொருட்கள், மிக முக்கியமாக சொல்லப்போனால் காஃபி. நீங்கள் காஃபி தூளோட விலையை பார்க்குறீங்க, எக்கச்சக்கமாக போயிடுச்சு. பிகாஸ் பிரேசில்லேருந்து நிறையா அங்கே கொண்டு வந்தாங்க, கொலம்பியாலேருந்து கொண்டு வந்தாங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே டேரிஃப் விழுந்ததுனால அதோட விலை ரொம்ப அதிகமாக போகணும். இப்போ அதோட விலையை குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில் இந்த ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சக்கரை பொங்கல் செய்தியாக தான் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கு. ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து உடனே வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி 10% குளோபல் டேரிஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் அதிகமாக போடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல, அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக இதை விட இந்த டேரிஃப் பிரச்சனையை முடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. தாங்காது, இதுக்கு மேலே வலிக்குது, போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பொருட்களோட விலையெல்லாம் பார்க்கும்போது பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.